வீட்டில் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. மீன் தொட்டியை கழுவணுமா. வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுனால மாதம் ஒரு தடவை இந்த மீன் தொட்டி எல்லாத்தையுமே நான் கழுவிடுவேன். இன்றைக்கி இந்த தொட்டியில் தண்ணியை மாற்றி சூப்பரான ஒரு மீன் விட போகிறேன். 2 முக்கியமான பிரச்சனைக்காக தொட்டியில் இருக்கிற எல்லா தண்ணியுமே மாதம் ஒரு தடவை மாற்றிடுவேன். ஒன்று நத்தை, இன்னொன்று தட்டாம்பூச்சி. இந்த நத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிற பாசி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா இந்த நத்தை நிறைய குட்டி போட்டு டேங்க் ஃபுல்லாக பெருகி நிறைய வேஸ்ட் போட ஆரம்பிச்சிடும். இதனால் மீன் ஒன்று ஒன்றா செத்து போயிடும். இந்த தட்டாம்பூச்சியோட லார்வாவும் பார்த்தீங்கன்னா குட்டி மீன் எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய மீனையும் பிடிச்சி சாப்பிட்ரும். இந்த ரெண்டையுமே தவிர்க்கிறதுக்காக மாதம் ஒரு தடவை டேங்க் ஃபுல்லாத்தையும் எடுத்து கழுவிடுவேன். பொதுவாக மீன் தொட்டியில் 100% தண்ணி மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற பாக்டீரியாவும் வெளியே போய்டுன்றதுக்காக. நம்ம தொட்டியில் பெரிய பாட்டு ஃபுல்லாக மண் இருக்கிறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் அந்த தொட்டியில் ரிப்பன் டெயில் கோல்டு கப்பீஸ் விட போகிறேன். இந்த மீன் குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.